இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரானைட்ல கட்டியிருப்பாங்க. இந்த டெம்பிள்ல வந்து 150 அடிக்கு ஒரு வெல் இருக்கும், அதுவும் கிரானைட்ல கட்டியிருப்பாங்க. ஸோ ஆனா அது வந்து தண்ணி கிடையாது. இந்த கிரானைட் பீசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சு உள்ள விழுந்திருக்கும். ஏன்னா இது கட்டி பல நூறு வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த இடத்துல வந்து கெனத்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டுல இருக்க சில ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஊட்டிக்கு வந்து வந்திருப்பாங்க, ஒரு 4-5 நாள் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு. சரி இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து 17 மைல் தள்ளி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல அவரோட வந்தவர் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஒருத்தர், கேப்டன் நெபிட்னு ஒருத்தர் வருவாரு. அவரும் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் வருவாங்க. அப்ப கிணத்து வந்து இந்த கோயிலுக்குள்ள போகும்போது அந்த கோயிலோட சிற்பங்களை பார்த்து மெய் மறந்து போயிடுவார். ஏன்னா அவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க ஒரு ஒரு சிற்பமும். இந்த கோயிலை மூடுறதுக்கான 2 பெரிய டோர் இருக்கும். அந்த டோர் 2 டோருக்கும் வந்து ஒரு பெரிய ரிங் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அது பிடிச்சிருக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளோ துல்லியமா இருக்கும் வேலைப்பாடுகள்லாம். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு வெங்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு விளக்கு இருந்திருக்கும். பல நூறு வருஷங்களா இந்த கோயிலோட அந்த விளக்கு இருந்திருக்கு. கேப்டன் நெவிடுக்கு வந்து அந்த விளக்கு மேல ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும், என்னன்னே தெரியாது. அந்த விளக்கு எடுத்து ஒரு பாக்கெட்ல போட்டுப்பாரு. கிணத்தும் அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்லுவாரு, நான் வந்து ஒரு சுவினரா வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. இதுக்கு கேப்டன் நெவிடோட ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க, சொல்றதை கேளுங்க, வேண்டாம் அந்த இடத்துல வச்சிருங்கன்னு. அவர் கேட்கவே மாட்டாரு. கிணத்து சொல்லுவாரு, வேண்டாம் அந்த இடத்துல வச்சிருங்க, எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னு. இல்ல நான் ஒரு சூனியர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாக்கெட்ல போட்டுப்பாரு. பல நூறு வருடங்களா அந்த வெங்கல விளக்கு வந்து அந்த இடத்துல இருந்திருக்கும். இன்னைக்கு அவரோட பாக்கெட்ல இருக்கு. இதை அவர் எடுத்துட்டு போய் அந்த கோயிலை விட்டு வெளில போறோம்னா கிணத்தோட உள் மனசு சொல்லும், சம்திங் ராங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சொல்லிட்டு. என்ன நடந்தது, ஃபுல் வீடியோவை லிங்க்ல கொடுத்துருங்க, பாருங்க.